பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா ராஜி எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சீட்டால் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் நம்ம கடைசியில் சுரேஷ் இருந்துட்டு பாக்கியராஜை ஜெயிக்க வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ராஜி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ராஜி எவ்வளவோ சமாதானம் பண்ண பார்க்குறாங்க மீனா. ஆனால் ராஜி இருந்துட்டு கதிர் இதே ஊரில் தான் இருக்கான். ஆனால் எதுக்காக ஊரை மாற்றி மாற்றி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான், அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எதுக்காக எங்கிட்ட அவன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்கணும், என்ன ஏதுன்னு சொன்னதானே எனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாரு. உங்கள் தம்பி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபோனை கட் பண்ணிவிடு, இல்லைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் கூட தான் இருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, அப்போயாச்சும் ஒரு நிம்மதியாக இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், எதுக்காக அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் உங்கள் தம்பி ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்காரு, நான் கூட உங்களையும் கோவக்காரன் தான் நினச்சேன், அதுக்கப்புறமா தான் தெரியுது அதுக்கெல்லாம் நீங்களாம் ஒருத்தே இல்லைன்னு அப்படின்ற மாதிரியெல்லாம் கதிர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இப்படி இருக்கேனா, நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஆன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இருந்துட்டு ஆன் பண்ணுறாரு. நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என் மேலே எதானே உனக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் பண்ணுறாங்க. நீ சென்னையில் தான் இருக்க, நான் உன்னை சென்னையில் தான் பார்த்தேன், ஆனால் உன்னை கேட்டால் தஞ்சாவூரில் இருக்கேன், சேலத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னென்ன சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை ராஜே அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் உனக்கும் ராஜுக்கும் ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா நீ ராஜுக்கு ஃபோன் பண்ணி கொடு, நான் ராஜுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜுக்கிட்ட சொல்லணும்னு இருந்திருந்தா ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்துருக்கணும். இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்னால் அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும், உங்கள் பொண்ணுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்தா அவள் உங்களை பற்றி மட்டும்தான் அவள் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவும் அப்படி தான். ராஜி ரொம்ப கோவக்காரி இல்லை, ஐயோ எங்கள் அம்மாவே பரவாயில்ல, ஆனால் உங்கள் பொண்ணு ராஜி இருக்காளே அப்படியே உங்களை மாதிரி ரொம்ப கோபக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் என் தங்கச்சியும் என் பொண்ணையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என் தங்கச்சி எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் இருந்தால் தெரியுமா, உங்களை விட நல்லாவே எங்கள் அப்பா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னால் தானே உனக்கும் ராஜுக்கும் பிரச்சனை வருது, அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ எப்போவுமே இப்படி தானா, என்ன இப்படி தானா எனக்கு புரியல, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ எப்போவுமே இப்படி தானா, ஆமாங்க நான் எப்போவுமே இப்படி தான், நினப்புக்கேற்ற யார்கிட்டனாலையும் அவங்க பேசுகிற விதத்தை வச்சு தான் அவங்கக்கிட்ட நான் பேச முடியும். நீ இவ்வளோ தூரம் பேசுவேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, அது நீங்கள் முதல்ல எங்கிட்ட பேசுகிறது இருக்கணும், நீங்கள் தான் எங்கிட்ட பேசுகிறதே இல்லையே, அப்போ எப்படி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி 2 பேரும் விருந்துக்கு வந்தீங்கல்ல, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, 2 குடும்பமும் சமாதானமாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் உங்கள் தம்பியார் பேசினதுனால பிரச்சனை பெருசாக வெடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ராஜியோட பெருமையும் கோமதியோட பெருமையும் நம்ம கதிர் மூச்சு முட்டை சொல்லிகிட்ருக்காரு. முத்துவேல் அதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம வடிவு இருந்துட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்காக இன்றைக்கே கீரையெல்லாம் ஆஞ்சிட்ருக்காங்க. அப்போ அம்மாச்சி இருந்துட்டு இந்நேரத்துக்கே கீரை உருவி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நாளைக்கு வேலையை இன்றைக்கி கொஞ்சம் முடித்தா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, மாறி கொஞ்சம் வீட்டில் இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பா, அவளே பாவம் ஊருக்கு போயிருக்கா, போய் இருந்துட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவளே எப்பயோ ஒரு தடவை தான் போகிறா, போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நானும் காலையிலேருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன், உன் முகத்தில் ஏதோ ஒரு பொண்ணங்க தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்து தான் சக்திவேலும் குமரவேலும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நானும் நேத்துருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியே கால் பண்ணாலையும் ஃபோன் எடுக்கவும் மாட்டேன்றாரு. அண்ணா அப்படி எங்கே தான் நீ போயிருக்காரு? உங்ககிட்ட சொன்னதை தான் என்கிட்டயும் சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவர் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது. அவர் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் திருட்டு திருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படி என்ன திருட்டு வேலையை பண்ணிட்டாரு? அந்த கதிர் கூட தான் பெரியப்பா போனாரு. அதை நானும் அப்பாவுமே நல்லாவே பார்த்தோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு கதிர் கூட வந்தாருன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தாரு, கதிர் கூட போனாருன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஏதோ குடும்பமாக சேர்ந்து இவங்களாம் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தங்கராஜுக்கெல்லாம் விருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு கோமதி மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு வேணுன்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. காய்கறியெல்லாம் ஒரு பக்கம் நறுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மீன், இறால், கறி, மட்டன், சிக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே சேர்ந்து லக்ஷ்மிக்கும் வேலை வைக்கிறாங்க. லக்ஷ்மி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.